இதே பழனி முருகனுக்கு தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை விட்ட எடப்பாடியார் கட்சிக்காரர் நடத்தாம யாரா இந்த கூட்டத்தை நடத்துறதுன்னு இனி எந்த மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் எடப்பாடியாருடைய படை, எம்ஜிஆருடைய படை, அம்மாவினுடைய படை அதிமுக உருவிலே வந்து நிற்கும். ஒரு வைரஸ், சமூக ஊடக வைரஸ் மூலமா இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற தாவேக அரசு, யாரோ 2 கயவர்கள் இன்றைக்கு 100 கோடி ரூபாய் சொத்தை வெறும் 2 கோடிக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதே பழனி முருகனுக்கு தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை விட்ட எடப்பாடியார் கட்சிக்காரர் நடத்தாம யாரா இந்த கூட்டத்தை நடத்துறதுன்னு இன்றைக்கு நம்முடைய தொண்டர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் இனி எந்த மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் எடப்பாடியாருடைய படை, எம்ஜிஆருடைய படை, அம்மாவினுடைய படை அதிமுக உருவிலே வந்து நிற்கும் என்பதை பறைசாற்றுகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கு. ஏன்னா இன்றைக்கு புறவாசல் வழியாக இன்றைக்கு ஒரு கவர்ச்சியை முன்வைத்து ரூட் மாஃபியா என்று சொல்லக்கூடிய சமூக ஊடக போர், ஒரு வைரஸ், சமூக ஊடக வைரஸ் மூலமா இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற தாவேக அரசு, எலெக்ஷன் சட்டப்படி 18 வயசு கீழே இருக்கவங்க ஓட்டே போடக்கூடாது. ஆனா திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததே இந்த 18 வயசுக்கு கீழே ஓட்டை நிர்மாணிக்கிற தகுதி இல்லாதவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பெற்றோர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் சென்றுதான் இங்க வந்திருக்கு. யாரோ 2 கயவர்கள் இன்றைக்கு 100 கோடி ரூபாய் சொத்தை வெறும் 2 கோடிக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இது. அறம் செய்ய வேண்டும் ஆண்டவனுக்கு என்று ஆன்மீகவாதிகள் இதுவரை நினைத்தவர்கள் அத்தனை பேர் இந்த தாவேக அரசினுடைய இந்த முறையை பார்த்துட்டு இனி நாம கொடை கொடுக்கணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா கொடுக்கிற கொடை நேரா போய் சேருமான்னு தெரியல. உயர்மட்டத்திலிருந்து, அரசு எந்திரத்திலிருந்து ஒரு அழுத்தம் இல்லாமல் ஒரு கேஸ் வாங்கின ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார், அட்மின் ரெஜிஸ்ட்ரார் இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாது. உயர்மட்ட அழுத்தம் இல்லாமல் 47A1 இதை பதிய முடியாது. ஏன்னா 2700 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் இங்க போகுது. இங்க வெறும் 2 கோடிக்கு பதிகிறாங்கன்னா நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எப்பேற்பட்ட ஒரு விதி மீறலை இந்த தாவேக அரசு இங்கே செய்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுல என்ன எங்களுக்கு வருத்தமான விஷயம் அப்படின்னா, லகான் கையில கொடுத்துட்டாங்க, மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ. குதிரை, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் குதிரையை ஓட்டுறதுக்கான திறமையும் இல்லை, தகுதியும் இல்லை, பொறுமையும் இல்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ரீல்ஸ் போடணும். இங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு காவிரி தண்ணி இல்லாம கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு, கரண்ட் இல்லாம கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. விவசாயி கூட இவர் சொன்ன மாதிரி தள்ளுபடி பண்ணலையே, விவசாய கடனை தள்ளுபடி பண்ணலையே சொல்லி விவசாயி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி அத்தனை பேரும் இங்க ரோட்ல கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா தாவேக அரசுடைய அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஜனநாயக முதல் சொல்ல போய் உட்காந்து அங்க கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சாயந்தர நேரம் போக கூடாதா, நைட் ஷோ போக கூடாதா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு முதல் நாள் முதல் ஷோ. உங்களுடைய விசுவாசத்துக்கு, உங்களுடைய ரசிகர் பாசத்துக்கு அளவு இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற அந்த அமைச்சருக்கு தெரியாதது போல ஒரு இன்ச்சு நிலத்தை கூட நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறதாக செய்தித்தாள் வருகிறது. எங்க அப்பா புதற்குள்ள இருக்கிற மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க தமிழ்நாடு வெற்றி கழகம். அருமை